அரச அரண்மனையிலே பணி செய்து கொண்டு வந்த தவறு செய்த தன் மகனுக்காக மன்னிப்பு கேட்க பேரரசர் நெப்போலியன் முன் அந்த தாய் நின்றார். அரசர் சொன்னார், ஒரே தவறை உன் மகன் 2 முறை செய்திருக்கிறான். எனவே அப்படிப்பட்டவனுக்கு மரண தண்டனை தான் நியாயமான ஒரு தீர்ப்பாக இருக்கும் என்று சொன்னார். அப்பொழுது தாய் சொன்னார், நான் உங்களிடம் நீதி நியாயம் கேட்க வரவில்லை, இரக்கத்தையே கேட்கிறேன். அரசர் சொன்னார், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உங்கள் மகனுக்கு இல்லை. தாய் விடவில்லை. தகுதி பார்த்து தரப்பட்டால் அது இரக்கம் அல்ல என்று சொன்னார். இதை கேட்ட அந்த பேரரசன் நெப்போலியன் அந்த தவறு செய்தவரை விடுதலையாக்கி வீட்டிற்கு அனுப்புகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பெயர் இரக்கம். இந்த நற்செய்தியிலே அந்த இரக்கத்தின் அடையாளமாக மத்தேயுவை அழைத்ததை நாம் வாசிக்க கேட்டோம். தனக்கு நிறைய வருமானம் இருந்தும் தான் பாவியாக கருதப்பட்டாலும் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்தொடர்ந்தவர்தான் மத்தேயு. இயேசு நம்மையும் அழைக்கிறார், தம்மை பின் செல்ல அழைக்கிறார். அவர் குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். மத்தேயு இயேசுவுக்கும் அவருடைய சீடருக்கும் மட்டுமல்ல, அங்கு வந்த அனைத்து பாவிகளுக்கும் விருந்து அளிக்கின்றார். பகிர்ந்துண்ணுகின்ற பழக்கம் நம்மிடம் உள்ளதா? பசித்திருப்போருக்கு உணவளிக்க நாம் முன்வருவோம். பாவிகள் மேல் பரிவு காட்டுவது இயேசுவின் தனிப்பட்ட ஒரு இயல்பு. பாவிகளை அழைப்பது மட்டுமன்றி பாவிகளோடு இருக்கவும் விருந்துண்ணவும் இயேசு விரும்புகின்றார். இறைவன் நம்மிடமும் எதிர்பார்ப்பது இரக்கம். அன்பு செய்வதே நம் அன்றாட பலிவாழ்வு. இரக்கம் காட்டுவதே நமது இயல்பாகட்டும்.